வணக்கம் நண்பர்களே. விஜயோடைய தாவேகா என்ன பண்ணுது தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு அடையாளம் காண்பதற்கு முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா எந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன நினைப்பாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தணும், ஜெயிச்சு காமிக்கணும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா நிதர்சனத்துல ரியாலிட்டியில அது வேற மாதிரி இருக்கலாம். 20 தொகுதி நிக்க முடியுமா, 40 தொகுதி நிக்க முடியுமா அப்படிங்கிற நிலைமை கூட வந்துருது. முக்கியமா விஜய் கட்சி விஜயால 20 தொகுதிகள்ல அல்லது 40 தொகுதிகள்ல வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா, அதுக்கு மேல நிறுத்த முடியுமா அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் கடுமையான விமர்சனங்களை சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், சீமான் கட்சி ஆரம்பிச்சு 2016 தேர்தலை சந்திச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் பல தேர்தலை சந்திச்சுட்டாரு. எல்லா தொகுதிகளும் வேட்பாளர் நிறுத்தி இருக்காரு. முக்கியமா சட்டப்பேரவை தேர்தலா இருக்கட்டும், இல்ல மக்களவை தேர்தலா இருக்கட்டும், அவரால் முடிஞ்சிருக்கு. அதை வர ஒரு பெரிய சினி ஸ்டார் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் கட்சியாக அவர் மாறி இருக்கிறாரு. ஒரு சினி நட்சத்திரம், ஒரு திரைப்பட நட்சத்திரம், ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்கிறாரு. அவருக்கு அவர் மீது அபிமானம் கொண்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஆக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது சிரமமாக இருக்கக்கூடாது. யார் யார வேட்பாளரா தேர்ந்தெடுக்க அவர் முடிவு பண்ணியிருக்காரு தெரியுமா? முக்கியமா தம்முடைய கட்சியுடைய தொண்டர்களில் முக்கியமானவர்களை யார் யார் விரும்புறாங்களோ அவங்க. அது மட்டும் இல்லாம நல்ல களப்பணியாளர்களை, அந்த ஊர்ல இருக்கிற களப்பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரியான முக்கிய பிரமுகர்கள், சமூக தொண்டாற்றி வருகிறவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு அவர்கள் நேர்காணல் நடத்தி அவர்களில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு செய்ய போறாருங்க. பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக இவங்களுக்கு வேட்பாளர்களுக்கு குறைச்சலே கிடையாது. ஒரு தொகுதிகளில் யாரு வேட்பாளர் நிற்க போறீங்க அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 100 பேர் வந்து நிற்பாங்க ஒரே தொகுதிக்கு. அது அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய கட்சிகளாகவும் மிகப்பெரிய வளம் கொண்ட கட்சிகளாகவும் இருக்கு. வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் போது என்ன கேட்பாங்க அப்படின்னா, பெரிய கட்சிகள்ல முதலே ஓரளவு முடிவு பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் என்ன கேட்பாங்க, முக்கியமா கேட்பாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே என்ன ஜாதி, அவர்களுடைய ஜாதி சங்க சேர்ந்த எத்தனை பேர் இருப்பாங்க, மற்ற ஜாதின்னு ஓட்டு போடுவாங்களா, இதெல்லாம் நிச்சயமா நினைப்பாங்க. திராவிட ஆட்சியில் ஜாதிகள் கிடையாதா அப்படிலாம் நினைக்கலாம், ஜாதிகள் ஒழித்தாகிவிட்டது அப்படிலாம் பேசலாம். தேர்தல் வந்துட்டா எந்த கட்சியா இருந்தாலும் இந்த எந்த ஜாதி வேட்பாளருக்கு அதிக ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லது மாற்று ஜாதிகள் எப்படி நிறுத்துறது, எதிர்கட்சி ஒரு ஜாதியை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தினா மாற்று ஜாதியை வேட்பாளர் நிறுத்தி ஓட்டு வாங்குறது எப்படி அப்படின்னு எல்லா கட்சியும் நினைக்கும். அதே மாதிரி விஜய் நினைக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தாண்டியவர் மாதிரி தெரியறாரு. அவரை ஜோசப் விஜய் அப்படின்னு பாஜக காரங்க சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவரு ஜாதி மதம் தாண்டிய ஒரு அரசியல் பிம்பமா தெரிகிறார். இதெல்லாம் அவர் பார்ப்பாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். பார்க்க மாட்டாருன்னு நம்ம நம்புவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, திராவிட கட்சிகள் வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் போது கேட்கிற முக்கியமான கேள்வியை, முதல் கேள்வி கூட சொல்லலாம், எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஏன்னா செலவுங்கிறது முக்கியமானதா இருக்கு. செலவு பண்ற வேட்பாளர் தான் நிற்க முடியும். கட்சியும் கணிசமான தொகையை கொடுக்கும், இருந்தாலும் அந்த வேட்பாளரும் கணிசமான தொகையை செலவு பண்ணக்கூடியவரா இருக்கணும். இன்னும் கணிசமான தொகை இன்னைக்கு நிலைமையிலங்க, என்னதான் தேர்தல் ஆணையம் கடுமையான விதிகளை நிர்ணயிச்சாலும் எவ்வளவுதான் செலவு பண்ணலாம், செலவு கணக்கெல்லாம் காமிக்கிறோம், ஒவ்வொரு செலவு கணக்கு காமிக்கிறோம். எவ்வளவு பெட்ரோல் போட்டீங்க, எவ்வளவு வண்டிகளை பயன்படுத்துறீங்க, அல்லது எவ்வளவு பேருக்கு சோறு போட்டீங்க, எல்லாம் காமிச்சாலும் எந்த கட்சியாலும், முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்சி ரொம்ப சாதாரணமா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. அதுக்கான தாராளம் இருக்கு. இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது அப்போ நான் 234 தொகுதியை எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு செலவு பிடிக்கின்ற ஒரு அம்சமாக இருக்குது. சரி, ஒரு பெரிய கட்சிகள் கூட்டணி அமைக்கிறாங்க இல்லையா, பெரிய கட்சிகள் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளை யாரு செலவு பண்ணுவாங்க? நமக்கு தெரியும், நிறைய கட்சிகள் அல்லது சில கட்சிகள் முதல்ல என்ன பண்ணுவாங்க, சீட்டு எவ்வளவு கேட்பாங்க, அப்புறம் நோட்டு எவ்வளவு கேட்பாங்க. சீட்டு நோட்டு செட்டில் ஆனாதான், சீட்டு நோட்டு செட் ஆனாதான் தேர்தலுக்கான உடன்படிக்கை நடக்கும், இந்த பேரமே படியும். அப்படி கேட்காத கட்சி இருந்ததுன்னு வைங்க, பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த சிறிய கட்சிகளுக்கு கணிசமான தொகையை சட்டப்பூர்வமாய் வழங்குவாங்க. நமக்கு தெரியும், திமுகவே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக வழங்கியிருக்கு, நல்லாவே தெரியும். அப்படி சட்டப்பூர்வமாவே இந்த தொகையை வச்சுக்கோங்க. அவங்களுக்கு செலவுக்கு வேணும் இல்ல, செலவு பண்ணா தானே இங்க ஓட்டு கிடைக்குது. சரி, என்ன செலவு இருக்கும்? நிறைய அளவுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். கூட்டங்கள் ஏற்படுவது அல்லது கூட்டங்களுக்கு ஆட்களை வரவழைப்பது, இது எல்லாத்துக்கும் செலவு இருக்கு. அதை தவிர நம்ம நல்லா தெரியும்,
ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போற நிலைமையில இன்னும் நம்முடைய நாடு இருக்கிறது, நம்முடைய தொண்டர்கள் இருக்காங்க, நம்முடைய வாக்காளர் இருக்காங்கிறது ரொம்ப வெட்கக்கேடானது, ரொம்ப வெட்கக்கேடானதுங்க. இருந்தாலும் அந்த சமயத்துல இந்த கட்சி 500 ரூபாயா, 1000 ரூபாயா, அந்த கட்சி ஒரு 2000 ரூபாயா, இல்ல வேற ஏதாவது பண்டங்கள் தர்றாங்களா, இல்ல சாமான்கள் தர்றாங்களா, இல்ல சினிமா கூட்டு போறாங்களா, இல்ல வீட்லயே அடைச்சு வச்சு வேணுங்கிற சாமான்கள் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க, இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது சலுகைகள் கொடுக்குறாங்களா, இல்ல வந்து ஜிபேல பணம் அனுப்பிடுறாங்களா, சொந்தக்காரங்க கணக்குல போட்டுறாங்களா, இதெல்லாம் நடக்குதுங்க. விஜய் அதை செய்வாராம். அதற்காக தான் வேட்பாளர் நேர்காணல் நடக்குது. ஐயா நீங்க செலவு பண்ணுவீங்களா, காசு கொடுப்பீங்களா? அதை விஜய் செய்ய மாட்டார், வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களுக்கு அவரால் செலவு பண்ண முடியுமான இல்லை. வேட்பாளர்களை செலவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு விஜய் கட்சியில. இந்த மாதிரி பேசுறத பேச்சு இருக்கு. ஆனா வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? ஒரு புதிய கட்சி, நல்ல எதிர்காலம் இருக்கிற கட்சிங்க, வருகிற தேர்தலையே கணிசமான ஓட்டில் வாங்கக்கூடிய கட்சி, இடங்கள் கூட வாங்கலாம். 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர், அந்த கட்சியோ ஒரு தொகுதிக்கு 10 கோடியில செலவு பண்ண முடியாதுங்க. குறைஞ்சது ஒரு 2 கோடியா செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு வரலாம். ஆனா அதுக்கே அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அல்லது அந்த கட்சி சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்கள் தயாராவாங்களா? புதிய கட்சி இது ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வந்தால்தான் விட்ட பணத்தை பெற முடியும், எல்லா அரசியல்வாதி நினைக்கிறது. அது சாதாரண ஒரு கவுன்சிலர் இருந்து, ஒரு எம்எல்ஏ எம்பியில இருந்து ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா விட்ட காசை எடுத்துடலாம். என்ன பண்றது, அரசியலுங்கிறது தேர்தல்ங்கிறது ஒரு வியாபார நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாம விஜய் கட்சி என்ன பண்ணும்? சரி அப்படிலாம் தேவையில்லைங்க, என்ன அவசியமோ அந்த தேர்தல் செலவு செஞ்சா போதும். நோட்டீஸ் அடிக்கணும், இல்ல மக்கள்கிட்ட கருத்தில் கொண்டு போகணும். இன்னைக்கு சோசியல் மீடியா பலமா இருக்கு, அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இதை விட முக்கியமான பலம் என்னன்னா விஜயோட முகம். விஜயோட முகத்தை காண்பித்து இன்னாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஆனா சில தொகுதிகள் ஜெயிக்கலாம், சில தொகுதி ஜெயிக்காமல் கூட போகலாம். ஆனா ஒரு கட்சி அந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்கா? என்னன்னு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மெக்கானிசம், ஒரு கட்சினா மேலிடத்திலிருந்து கீழே ஒரு பூத் லெவல் வரைக்கும் எல்லா இடத்தையும் நிர்வாகிகள் இருக்கணும். அது விஜய் கட்சிக்கு இருக்கா? சந்தேகம். அந்த மாதிரி நிர்வாகிகள் இருந்தாதான் கட்சியை சிறப்பாக தேர்தலில் வெற்றி பெற வைக்க முடியும். அதெல்லாம் என்னங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில முதல்வர் ஜெயிச்ச போது அதெல்லாம் இருந்ததா? அவரு ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரு, அப்போது ஆட்சிக்கு எதிராக மனநிலை மக்கள்கிட்ட இருந்துச்சு, ஆட்சிக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரி தாங்க விஜயும், ஒரு மிகப்பெரிய அலை அடிக்கும், அவர் 2 திராவிட கட்சிகளை தாண்டி வந்துருவாரு அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இல்ல கணிசமான ஓட்டு வாங்கிடுவாருங்க அவரு, கணிசமான ஓட்டு வாங்கிடுவாரு. அவர் அண்ணா திமுக ஓட்டை வாங்கிடுவாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் வாங்கிடுவார், ஆகல திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்ல இருக்காங்க. இல்லைங்க, அவர் நிறைய ஓட்டு வாங்க போறது திமுகவோட ஓட்டை தான், ஆகையால அண்ணா திமுக ஜெயிச்சிடும் இப்படி சொல்றவங்க இருக்காங்க. இது எல்லா கணக்கையும் நிச்சயமாக விஜய் போட்டு பார்த்திருப்பார். சாதாரண அரசியல் விமர்சகர்கள் போடுற கணக்க கட்சி நடத்துறவர், ஒரு பெரிய தொழிலை, ஒரு சினிமாவை விட்டு வரலாம்னு நினைக்கிறவர் வந்துட்டதா இன்னும் கூட நாம நம்பல. அப்படி இருக்கிறவர் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம இருப்பாரு, எல்லாம் பார்த்துதான் இருப்பாரு. ஆகையால தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஆகையால எல்லா ஊர்ல இருக்கிறவங்க யார் யாரு வேட்பாளர் நிற்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு பார்க்க போறாரு, ஆய்வு பண்ண போறாரு, நேர்காணல் நடத்த போறாரு. அதுல ஜட்ஜ் பண்ணிட்டு ஒரு கணிசமான வேட்பாளர்களை தயார் பண்ணிட்டு, முதல் வேட்பாளர் அல்லது மாற்று வேட்பாளர் எல்லாம் தயார் பண்ணிட்டு தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்போட தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கணும்னு விஜய் நினைக்கிறாரு. இது பாராட்டுக்குரியதான். இது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாரு. வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.